श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजामातृ योगीन्द्र पातरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं ராமானுஜம் முனிம் பஜே. ஸ்ரீயப்பதியான அந்த சர்வேஸ்வரனுடைய கிருபையாலேயும் கோதா பிராட்டியார் ரங்கமன்னார் சுவாமியுடைய அனுகிரகத்தாலையும் இந்த திருப்பாவை மாதமான இந்த மார்கழி மாதத்திலே பொன்னான வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி அந்த பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியினுடைய சுவாபதேசார்த்தத்தை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 4வது உபன்யாசம். அந்த சுவாபதேச அர்த்தமானது ஸ்ரீ வைஷ்ணவனாகிற திருமால் அடியார்கள் தங்களுடைய அன்றாட வழிபாட்டு அனுஷ்டானத்தில் கை கொள்ள வேண்டிய நெறிமுறைகள். இது நாதமுனிகள் காலம் தொடங்கி ஓரான் வழியாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அப்பேற்பட்ட அந்த வழிமுறைகள் என்ன? அதைத்தான் முதல் 5 பாசுரங்களுக்கு அவதாரியாக வைத்தார் வானமாமலை ஜீயர் சுவாமி. ஆக ஒவ்வொருவரும் நீராடிய பின்னர் திருமண்காப்பை நெற்றியில் சேர்க்கும் பொழுது பின்னர் அனுசந்திக்கப்பட வேண்டிய வாக்கிய குரு பரம்பரை, அதற்கு பின்பு திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோக அனுசந்தானம் இவற்றையெல்லாம் எடுத்து காட்டியுள்ளார். முதல் முன்னமாக நாம சங்கீர்த்தனத்தை எடுத்து சொல்லி பின்பு வாக்கிய குரு பரம்பரையை ஸ்ரீ கூரத்தாழ்வான் நமக்கு ஆக்கி கொடுத்த அந்த வாக்கிய குரு பரம்பரை, அதோட அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் என்று தொடங்கும் அந்த குரு பரம்பரா ஸ்லோகம் ஆழ்வாருடைய அருளிச்சைகளுக்கு பாசுரங்கள் அனுசந்தானத்துக்கு முன்னர் ஆச்சாரியர்களுடைய தனியன்கள் சேவை ஸ்லோக குருபர அதற்கு நமக்கு ஒழுங்குபடுத்தி நன்றாக இந்த திருப்பாவை பாசுரம் பிரபன்னனுடைய நிஷ்டா கிரமத்தை சொல்லி மேற்கொண்டு 10 பாசுரங்கள் ஸ்ரீ விஸ்வக்சேனாய நமக என்கிற குரு பரம்பரை அனுசந்தித்து 17வது பாசுரம் தொடங்கி 29வது பாசுரம் வரைக்கும் எம்பெருமான் பிராட்டி, அப்புறம் சில பாசுரங்கள்ல அந்த இருவருடைய சேர்த்தி, அந்த திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தி, அப்படி சேர்த்தியோட அடிமை செய்வார் திருமாலுக்கு என்பது போலே கைங்கரிய பிரார்த்தனை, அப்புறம் அந்த கைங்கரியத்துக்கு உண்டான தன்மைகள், அந்த கைங்கரியத்துக்கு வேண்டிய உபகரணங்களை பிரார்த்திப்பது, பின்பு இருவருமான சேர்த்தியிலே அடிமை செய்வது, இப்படியாக பிரித்து பிரித்து நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டியுள்ளார் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. இனி மேற்கொண்டு இது ரகசிய திரயம் எப்படி விளக்கப்படுகிறது என்பதனை நாம் ஆராயலாம். இந்த உலக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு உரிய வழி, அது 3 முக்கிய ரகசியங்கள். முமுட்சுவுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 என்றுதான் ரகசிய கிரந்தம் தொடங்குகிறது நமக்கு சம்பிரதாயத்துல. அது திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்னு 3 சொல்றோம். அந்த திருமந்திரம் பதரிகாசிரமத்தில் வெளியிடப்பட்டது, அந்த துவயம் விஷ்ணுலோகத்திலே வெளியிடப்பட்டது, அந்த சரமஸ்லோகம் திருத்தேர் தட்டிலே வெளியிடப்பட்டது. இது 3யுமே வெளியிட்டது எம்பெருமான் தான். முதல்ல நரனுக்கு உபதேசம், 2வது பிராட்டிக்கு உபதேசம், 3வது அர்ஜுனனுக்கு உபதேசம். இப்படி இந்த 3 உபதேச முகத்தாலே இந்த திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகங்கள் ஆகிய ரகசிய திரயங்கள் எம்பெருமானாலே பிரகாசப்படுத்தப்பட்டன, வெளியிடப்படுத்தப்பட்டன. இந்த திருப்பாவையின் நோக்கம் என்னன்னா, இந்த ரகசிய திரய சம்பிரதாயம், இந்த ரகசிய திரயத்தை வெளியிடுவதே திருப்பாவையின் நோக்கம் அப்படிங்கிற விஷயத்தை
இந்த திருப்பாவைக்கு 6000 என்கிற அந்த வியாக்கியானத்தை அருளி செய்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பிள்ளை உலகானுடைய திருத்தம்பியார் அவருடைய இந்த உரையில் விளக்கி விவரித்துள்ளார் அந்த சுவாமி. அவருடைய உரையில காணப்படும் 17ஆம் பாசுர அவதாரி 27, 28 ஆகிய பாசுரங்களுடைய விரிவான உரை விளக்கமும் குறிப்பிடத்தக்க கருத்துக்களையும் செய்திகள் வெளிப்பட்டுள்ளதை வியாக்கியானத்துல இவ்வளவு ரகசிய திரயத்தை பத்தி இவ்வளவு விளக்கம் இருக்கு. இப்படி ஸ்வப்பிரயோஜன நிவர்த்தி, சேதனுடைய ஸ்வப்பிரயத்தன நிவர்த்தி, இவன் ஒரு முயற்சி செய்து அந்த எம்பெருமானை அடைய முடியாது. ஸ்வப்பிரயோஜனம் தன்னுடைய பிரயோஜனத்துக்காக இவன் எம்பெருமானை அடைய முடியாது. ஆக ஸ்வப்பிரயோஜன நிவர்த்தி, ஸ்வப்பிரயத்தன நிவர்த்தி ரெண்டுமே கிடையாது. எம்பெருமான் தான் உபாயம், எம்பெருமான் தான் உபேயம். இந்த ரெண்டு கொள்கையும் தான் திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் ஆகிய 3 ரகசியங்களிலே உணர்த்தப்பட்டன. இந்த 3 ரகசியங்களை நன்கு அறிந்தவர்கள் அதை உற்றுணர்ந்து அறிந்து கொள்வார்கள். இந்த 3 மந்திரங்களுடைய அனுசந்தானத்துக்கு தேவையானதுதான் வாக்கிய குரு பரம்பரை வந்தனமும் ஆழ்வார்கள் வந்தனமும். இதைத்தான் அந்த பொன்னடிக்கால் ஜெயர் சுவாமி நமக்கு முதல்ல காண்பித்து கொடுத்து விட்டார். அந்த சுவாமி திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி மேற்கொண்டு இந்த ரகசிய திரயத்தை எப்படி விளக்க போறார். நஞ்ஞானத்துறை படிந்து இந்த சம்பிரதாயம் வளர்க்கப்பட்டது. இது வெறும் துறை அல்ல, வெறும் ஞானத்துறை அல்ல, நஞ்ஞானத்துறை. அப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயம் சுவாச்சாரியன் தனியன் தொடக்கமாக, பூர்வாச்சாரியர்கள் தனியன் தொடக்கமாக ஆழ்வார்கள் வந்தனத்தை செய்து கொண்டுதான் மேற்கொண்டு சம்பிரதாயத்தை போதிக்க வேண்டும். இதுதான் நாதமுனிகள் காலம் தொட்டு வரக்கூடிய அந்த பரம்பரை. அதை சரியாக காண்பித்துள்ளார். இப்படியாக இந்த ரகசிய திரை விஷயமானது இந்த திருப்பாவை பாசுரத்திலே சுவாபதேசமாக நமக்கு அருளி செய்துள்ளார் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. அப்பேற்பட்ட அந்த சுவாபதேசமாக இருக்கிறது. துவயமந்திரத்தோட விவரணமா இருக்கு. பிரபணனுக்கு எக்காலத்திலும் ஓதி உணரத்தக்கது அந்த குரு பரம்பரையும் துவயமும். இது ஸ்ரீவஜ்ரபூஷண வாக்கியம். இதையே பொதுவாக்காக கொள்ள வேண்டும். அதனால நேற்றைய உபன்யாசம் வரைக்கும் குரு பரம்பரை வைபவத்தை பார்த்துட்டு நோக்கப்படுகிறது. ஆண்டாள் பெருமாட்டி தம்முடைய நாச்சியார் திருமொழியிலே நமோ நாராயணாய என்பாரே என்று அருளி செய்ததை இங்கே நினைவில் கொள்ளத்தக்கலாம். அப்படி நமோ நாராயணாய என்பாரே, ஓம விட்டுட்டு நமோ நாராயணாய என்று அருளி செய்துள்ளார்கள். அந்தனர் மாட்டு வைத்த அந்தி வைத்த இது அந்தணர்கள் மாடு. மாடுனா செல்வம்னு அர்த்தம். அது அவர்கள் சொத்தும். நாங்கள் எல்லாம் இருந்தமிழ்நூர் புலவர்கள், திருமாலாலே ஆக்கப்பட்ட கவிகள். இந்த கவிகளுக்கு ஓமுல அதிகாரம் கிடையாது. நமோ நாராயணாய என்று சொல்லுமினே, நமோ நாராயணாய என்று பாடுமினே. ஆழ்வாராக இருக்கட்டும், அந்தனபுரத்தில் உதித்த ஆழ்வாராக இருந்தாலும் நமோ நாராயணாய என்றுதான் நாம் சொல்லுவோம். நாம் எல்லாம் திருமாலாலே அவனுடைய
தான் வேதம் ஆரம்பம். ஹரிஹி ஓம். வெறுமன ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கிறது வேற சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்துல ஹரிஹி ஓம் அக்னிமீலே புரோஹிதம் என்று தொடங்குகிறோம். ஹரிஹி ஓம் என்று ஆரம்பிக்கிறோம். அதனால ஓம் என்று பிற்பட்ட மணவாள மாமுனிகள் சொல்லலாம். நாதமுனிகள் தொடக்கமாக மணவாள மாமுனிகள் வரை பரியந்தம் அந்த ஆச்சாரிய புருஷர்கள், அந்த பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் ஓம் சொல்லலாம். நாங்கள் நமோ நாராயணாய என்றுதான் சொல்வோம் என்று திருமங்கை ஆழ்வார் நமக்கு விளக்கி காட்டியுள்ளார். அப்படி நமோ நாராயணாய என்பாரே என்று நாச்சியார் திருமொழியிலே அந்த கோதை பிராட்டியும் நமக்கு அருளி செய்துள்ளார். அது திருப்பாவையில திருமந்தரார்த்தம். இது எவ்வாறு காட்டுகிறார் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி, அதை நாம இன்னைக்கு பார்க்கலாம். எட்டெழுத்தின் இணை பொருளும் இரண்டுதனில் பொருளும் இயல் வழித்தேர் அர்ச்சுனருக்கு இறைவர் தம்மை தொட்டுரைத்த முறையறுதி பொருளையெல்லாம் தோன்றும் வகை இத்தியாதி படி இது ஒரு தனிப்பாட்டு. இத்தியாதி படியே இப்பிரபந்தம் ரகசியார்த்தத்தை பிரதிபாதிக்க கடவதா இருக்கும். இந்த பிரபந்தத்துல ரகசியார்த்தமும் உண்டு, ரகசியத்திரயமும் உண்டு. அதில் துவயோஜனையும் மேலே யோசிக்கப்பட்டது. திருமந்திரார்த்தத்தை சொல்லி சரம ஸ்லோகார்த்தத்தை சொல்லி மேற்கொண்டு துவயார்த்தம் சொல்ல வருகிறது என்று காட்டுகிறார். அனந்தரம் பாட்டுக்கள் எல்லாவற்றாலும் பிரதிபாதிக்கிறபடியே விசேஷ கடாட்ச லட்சியமாம்படியை அபேட்சிக்கிறபடியையும். ஆக இந்த பாட்டுக்கள் எல்லாவற்றாலும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அந்த ரகசிய திரயம்தான். அந்த விசேஷ கடாட்ச லட்சியமாம்படியை அபேட்சிக்கிறபடியையும். ஆக ஒவ்வொரு சேதனனும் அந்த எம்பெருமா இந்த இடத்துல சேர்த்து சொல்லிய சிம்மாசனத்திலே பேரோற்றி அன்றி உலகமளந்தாய் அடிபோத்தி தென்னிலங்கை செந்திலங்கை சற்றாய் திரள் போத்தி என்று சேர்த்திக்கு மங்களாசாசனம் பண்ணும்படியையும் தங்கள் அர்த்தித்துவத்தையும் கைங்கரிய உபகரணங்களை அர்த்திக்கும்படியையும் சாதனங்கள் தங்கள் கைங்கரிய வேஷத்தையும் ஐயப்பதி கடாட்சத்தாலே அந்த கைங்கரியத்தை பெற்று வாழும்படியையும் சொல்லி தலை கட்டுகிறது. இது வரிசையா பார்த்துட்டோம் அந்த 30 பாட்டு அர்த்தத்தை. ஆகையாலே குரு பரம்பரா விவரண பூர்வமாக துவயவிவரணமான இப்பிரபந்தமே பிரபன்னனுக்கு அனவரதம் அனுசந்தேயம் என்றதாயிற்று. ஆக தினந்தோறும் திருப்பாவை சொல்லலாமா? தினந்தோறும் சொல்லலாம். அந்த தினந்தோறும் ஒரு நாளைக்கு 30 தடவை சொல்லட்டுமா? சொல்லுங்கோ. ஆகையாலே இக்குரு பரம்பரா விவரண பூர்வமாக துவயவிவரணமான இப்பிரபந்தமே பிரபன்னனுக்கு அனுவரதம் அனுசந்தேயம் என்றதாயிற்று. ஜப்தவ்யம் குருபரம்பையும் துவயமும் என்ன கடவுதிரே, இது குரு பரம்பரா விவரணம் என்று அந்த 30 பாசனங்களுக்கு உண்டான அர்த்தத்தை எல்லாம் நமக்கு அற்புதமா எடுத்து காண்பித்தார். துவயத்துக்கு சங்கிரகமான திருமந்திர யோஜனை காட்டப்படுகிறது. அப்ப முதல்ல திருமந்திரம் இருக்கு, அதுக்கப்புறம் துவயம் இருக்கு, அதுக்கப்புறம் சரம ஸ்லோகம் இருக்கு. இப்படிதான் முமுக்ஷு படியிலே பிரதிலோகாச்சாரியர் காட்டி அருளியுள்ளார். மணவாள மாமுனிகள் அதுக்கு வியாக்கியானம் அருளி செய்யும் பொழுது அந்த துவயம், அந்த துவயத்தோட பூர்வார்த்தம் இருக்கே, அது இந்த திருமந்திரத்துக்கு விவரணமா இருக்கு, விளக்கமா இருக்கு. துவயத்தோட உத்தரார்த்தம் இருக்கே 2ஆம் பகுதி, அது சர்ம ஸ்லோகத்துக்கு விளக்கமா இருக்கு. ஆக இந்த மத்தியில இருக்கிற துவயமானது பூர்வ வாக்கியத்தாலே திருமந்திரத்தையும் உத்தர வாக்கியத்தாலே சர்ம ஸ்லோகத்தையும் விளக்க வந்தவை. அதனால அந்த துவயத்தோட பூர்வ வாக்கியத்துக்கு சங்கிரகமா திருமந்திரமும் உத்தர வாக்கியத்துக்கு சங்கிரகமாக சர்ம ஸ்லோகமும் இருக்கு. இது காட்டப்படுகிறது. இப்பிரபந்தத்தாலே நமோ நாராயணாய என்பாரே என்றே இவர்தாம் அருளி செய்தது. நாச்சியார் திருமொழியில நமோ நாராயணாய என்று காட்டி அருளியுள்ளார். இப்பிரபந்தத்தில் இப்போ ரகசிய திரையார்த்தம் பாசனம் ஆழிமலை கண்ணா
சார்ங்க மதத்த சரமோ அவன்ங்கிற சொல். இந்த ஊழி முதல்வன், அந்த பற்பனாபன், இந்த 2 திருநாமமும் வருது அந்த பாசுரத்துல. என்று சேஷத்துவ சம்பந்தம், சேஷத்துவம்னா சம்பந்தம், சேஷத்துவம்னா சம்பந்தம். அந்த சேஷன்னு சொன்னா நாம சம்பந்தி, எம்பெருமான் பிரதி சம்பந்தி. ஆக சேஷத்துவ பிரதி சம்பந்தியான சேஷித்துவத்தையும் அந்த எம்பெருமானையும் காட்டுகிறது. எந்த பாசுரத்துல? ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் பொக்கு முகர்ந்து கோடு ஆர்தேரி. அந்த ஊழி முதல்வன், அந்த ஊழி முதல்வன்கிற சப்தம், ஊழி முதல்வன் ஒருவனேங்கிற சப்தம். ஆக இந்த எம்பெருமான் தான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். இதற்கு அப்புறமும் எம்பெருமான் தான் இருக்கான். அதான் ஊழி முதல்வன் பேர். ஆக இந்த ஜெகத்தோட சிருஷ்டி காலத்துல இருக்கான். சிருஷ்டி காலத்துல அவன் சமஷ்டி சிருஷ்டியை உண்டாக்குகிறான். மேற்கொண்டு பிரம்மாட்ட வெஷ்டி சிருஷ்டியை ஆரம்பிக்கும்படி நியமிக்கிறான். ஆக இந்த ஊழி முதல்வன் ஒருவனே, அவன்தான் உலகையெல்லாம் படைக்கிறான். அப்படி படைக்கின்ற சமயத்துல பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாயிருந்து உலகத்தை படைக்கிறான். தானே இருந்து இந்த உலகத்தை காக்கிறான். அந்த ருத்ரனுக்கும் சிவனுக்கும் அந்தர்யாமியாயிருந்து அவனே இந்த உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்றான். ஆக பிரளயத்துக்கு அப்புறமும், சிருஷ்டிக்கு முன்னாலேயும், சிருஷ்டிக்கு பின்பு படைப்பு, காப்பு, அழிப்பு, படைப்பு, அழிப்பு, அழிப்பு, இந்த எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமான். அவனுக்குத்தான் ஊழி முதல்வன் பேர். அப்பேற்பட்ட அந்த ஊழி முதல்வன் பற்பனாபனாகிறான். அந்த பத்மத்துல அந்த நாபி, திருக்கமல நாபி, அந்த திருக்கமல நாபி, அந்த நாபியில யாருக்கு திருக்கமலம் இருக்கோ அவன்தான் ஜெகத்காரண வஸ்து. அந்த நாபி கமலத்துலதான் பிரம்மா அவன்தான் ஊழி முதல்வன். அவன்தான் ஜெகத்காரண வஸ்துவா இருக்க முடியுமே ஒழிய அந்த சிவனோ ஊழி முதல்வனாக இருக்கவே முடியாது. அப்படி அந்த 4வது ஓம் அப்படின்னு முதல் பதம். அந்த ஓம்ங்கிற பதமானது ஆ உ மா என்கிற 3 எழுத்தாலே சேர்க்கப்பட்டுள்ளது. ஓமிதி ஏகாட்சரம், நமயிதி என்று உபனிஷத்து ஓதிற்று. இது அது முதல் அக்ஷரம் என்று கணக்கில் கொள்ளப்பட்டாலும் அகார உகார மகார கொண்டிருக்கிறது. அப்ப முதல் எழுத்து ஆகாரத்தின் பொருளாக இருக்கக்கூடிய என்று 2 வார்த்தைகளாலே காட்டப்படுகிறது 4வது பாசுரத்துல. ஆக சேஷித்துவத்தை அடிமையான இந்த ஜீவாத்மாவிற்கு சுவாமியாக இருக்கும் எம்பெருமானை குறிப்பது இந்த 2 வார்த்தைகள். 4ஆம் பாசுரத்துல வரக்கூடிய ஊழி முதல்வன் பரப்பனாபன் 2 வார்த்தைகள். இது அகாரத்துக்கு பொருளா இருக்கு. ஆக அந்த அகார வாச்சியன் ஸ்ரீமன் நாராயணன் காட்டுற. அப்புறம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரடியே போத்தும் பொருள்களாய்
பெற்றம்மை தொன்னும் குலத்தில் பிறந்து குற்றேவர் எங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனக்கே உற்றுமையாவும் உனக்கே நாமாற்செய்வோம் உனக்கே நாமாற்செய்வோம் என்று காட்டுகிறார். அந்த உனக்கே அதுல ஊங்கிற எழுத்து வருது, அது சம்பந்தத்தை சொல்லக்கூடிய எழுத்து. அப்போ முதல்ல அந்த அகாரமானது அனன்ய சரணத்துவம், அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம். முதல்ல சொன்னது அனன்ய சேஷத்துவம், அந்த எம்பெருமான் ஒருவனே அடிமைப்பட்டு இருத்தல். இரண்டாவது உனக்கேன்னு வருது, உனக்கே நாமாற்செய்வோம். அந்த உகாரம்தான் சம்பந்தத்தை சொல்லுகிறது. அந்த உகாரத்துக்கு என்ன அர்த்தம்? அனன்யார்க சேஷத்துவம், நான் பிறர்க்கு உரிய நல்லன், நான் உனக்கே அடிமைப்பட்டவன், உற்றோமே யாவோம் உனக்கே நாமாற்செய்வோம். இந்த உகாரம்தான் அந்த ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தத்தை சொல்லுகிறது. ஆக எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இந்த எம்பெருமான் இருக்கிறான். அந்த அந்தர்யாமித்துவம் யாருக்கு இருக்கு? அந்த சேஷியான வகுத்த சேஷி, அந்த ஒரே சேஷி, அந்த தெய்வத்துக்கு அரசு, தேவர்க்கும் தேவனாக இருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு மட்டும்தான் அந்தர்யாமித்துவம் உண்டு. ஆக ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இந்த ஆத்மா பிரவேசிக்கிறது. அந்த ஆத்மாவுக்குள்ளே இந்த பரமாத்மா பிரவேசிக்கிறான். இந்த ஹிருதய கமலத்துல இந்த ஆத்மாவோட பரமாத்மாவும் இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த சேஷி, அந்த அனர்யார்க சேஷத்துவத்தை நான் ஒருவனுக்குத்தான் அடிமை, நான் எல்லோருக்கும் அடிமை இல்லை. அந்த ஒருவனும் ஏற்கனவே ஆங்க எழுத்துல சொல்லப்பட்ட அந்த ஊழி முதல்வன், அந்த பத்மநாபன், நான் அவனுக்குத்தான் அடிமையா இருக்கேன். உனக்கே, இதுதான் உகாரத்தாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள். ஐந்தாவது பாசுரம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயபெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குணத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குழல் வழக்கம் செய்த தாமோதரனை. இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அப்ப ஆமா, உகாரத்தில் உனக்கே எங்கையாரே, இப்ப மூலப்பந்தி வாசிக்கிறேன். உனக்கே எங்கையாரே உகாரத்திலே அனன்யார்க சேஷத்துவத்தையும் நாம் என்றும் யாம் என்றும் மகார வாச்சியனாய் பிரகிருதே பரனாய் பகவத் தேசபூதனாய் இருக்கிற ஆத்மாவின் சொரூபத்தையும் சொல்லுகையாலே. அந்த 24வது பாசுரத்துல யாமுன்னு வருது. அன்று உலகமளந்தாய் அறிவோற்று இன்று யாமந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். 5வது பாசுரம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயபெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குணத்திரு தோன்றும் அணிவிளக்கை தாயை குழவிளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம். அங்க ஒரு நாம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்குவோம். அப்ப 4வது பாசுரத்துல வந்த ஆலிமலைக்கனா வரக்கூடிய ஊழி முதல்வன் பற்பநாபன், இந்த 2 வார்த்தையும் அகாரத்தை சொல்லுகிறது. சிற்றஞ்சிறுகாரே பாசுரத்துல வரக்கூடிய உனக்கே நாமாற்செய்வோம், அந்த உனக்கேங்கிற அந்த சப்தமானது உகாரத்தோட அனன்யார்க சேஷத்துவம், நான் எம்பெருமான் உனக்கே அடிமை, அதை காட்டுகிறது. அப்புறம் மான் ஒரு எழுத்து இருக்கு, அது 5ஆம் பாசுரத்துல வரக்கூடிய நாம், தூயோமாய் வந்து நாம் என்கிற அந்த நாம் என்கிற வார்த்தையும், இன்றியாமந்தோம் இறங்கேலோர் என்பாவாயின்னு 24வது பாசுரத்துல வருது. அதுல வந்திருக்கிற யாம் என்கிற வார்த்தையும். அப்ப நாம்னு ஒரு சொல், யாம்னு ஒரு சொல், இந்த 2 சொல்லும் தான் மகார வாச்சியமாக இருக்கிறது. ஆக இந்த மகார வாச்சியம், இந்த மகார வாச்சியம் ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியது. அதில் நாம்னு சொல்லிட்டா அப்ப ஜீவாத்மாக்கள் ஒன்றல்ல பலர், யாம்னு சொல்லிட்டா ஜீவாத்மாக்கள் ஒன்றல்ல பலர். இந்த அர்த்தம் அதுல காமிக்கப்பட்டது. மகாரத்தால் குறிப்பிடப்படும் சேஷபூதனான ஜீவாத்மாவை குறிப்பது. அதை நமக்கு காட்டிருக்கார். யாம் என்றும் மகார வாச்சியனாய் பிரகிருதே பரனாய் பகவத் தேசபூதனாய் இருக்கிற ஆத்மாவின் சொரூபத்தையும் சொல்லுகையாலே பிரணவார்த்தம் சங்கிரகீதமாயிற்று. அப்போ பிரணவத்துக்கு சேர ஆ ஊ மா, ஓம்ங்கிறது பிரணவம்,
அதுல ஆங்கிறது ஊழி முதல்வன் பற்பனாபன். அந்த ஊங்கிற அனன்யார்க சேஷத்துவம். ஆக ஆங்கிற சப்தத்துல சொல்லப்பட்டது விஷ்ணு நாராயணன். அது அனன்ய சரணத்துவம். அந்த நாராயணன் விட்டு நாம வேற யாரையும் பற்ற முடியாது. இரண்டாவது சிற்றஞ்சிறுகாலே உனக்கே நாமாற் செய்வோம். அந்த உனக்கேங்கிறது அது உகாரம் சம்பந்தத்தை சொல்றது. அது அனன்யார்க சேஷத்துவம். உன்னை விட்டு வேற யாருக்கு அடிமை இல்லை. அப்புறம் மூணாவது மாங்கிற எழுத்து இருக்கு. அது தூயோமாய் வந்து நாம், அங்க வரக்கூடிய நாம். இன்று யாம் வந்தோம், அது யாம். இது ரெண்டுமே மகார வாச்சியான ஜீவனை சொல்லுகிறது. இது அனன்யார்க போக்கியத்துவம். நமக்கு வேற ஒரு போக்கியமும் இல்லை, வேற ஒரு இனிமையும் இல்லை, வேற ஒரு இன்பமும் இல்லை. அவனுக்கு அடிமைப்பட்டு இருத்தல், அவனுடைய குணத்தை அனுபவித்தல், அவனை பிராட்டிமாவோட சேர்ந்து அனுபவித்தல், பிராட்டிமாவோட சேர்ந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுதல். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது மகாரத்தாலே சொல்லப்பட்ட விஷயம். சேஷபூதனான ஜீவாத்மாவை குறிப்பது இயல்பாய். இது இயல்பா வந்தது. நான் இன்னைக்கு புதுசா பக்தனால, நான் ஒண்ணு இன்னைக்கு புது அடிமை இல்லை. நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா தெய்வத்தையும் சேவிச்சுட்டேன், எனக்கு ஒன்றும் பெருசா கிடைக்கல. திருப்பதிக்கு போயிட்டப்பதான் நன்னாச்சு, இப்ப நான் அங்கேயே பக்தனா இருக்கேன் சொல்ல முடியாது. எப்பொழுதுமே எக்காலத்திலுமே நீ எப்படி இருந்தாலும் உனக்கு சேஷத்துவம், அந்த சேஷபூதன் நீ. உனக்கு சேஷி ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும், அது மரம் செடி கொடி பறவை விலங்கு மனுஷன் யாரா இருக்கட்டும், எல்லாருமே சேஷபூதால் தான். சேஷி ஸ்ரீமன் நாராயணன் தான். இது இயல்பாய் பகவத் சேஷனான இவன் பிரகிருதியில் கட்டுண்டிருப்பதால் தன் இயல்பை மறந்துள்ளான். ஐயோ, பிரகிருதி பரனா போயிட்டானே இவன். சம்சாரிகள் ஈஸ்வர் தங்களையும் இழந்து ஈஸ்வரனையும் மறந்து இழந்தோம் என்கிற இளவுமென்றிக்கே சம்சார கடலிலே விழுந்து பெரும் நோவுபட பார்த்தான் எம்பெருமான். அவர்கள் கரைமரம் சேரும்படி தானே ஆச்சாரியனுமாய் சிஷ்யனுமாய் திருமந்திரார்த்தத்தை வெளியிட்டு அருளினான். உனக்கு அது மறந்து போச்சு. இயல்பா உள்ள சம்பந்தம் இது புதுசா வரல, என்னைக்குமே இருக்கு. நீ ஆணா பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும், நீ எந்த மதத்துல பிறந்தாலும், எந்த ஜாதியில பிறந்தாலும், மனுஷனோ தேவனோ ராட்சசனோ மரமோ செடியோ கொடியோ விலங்கோ பறவையோ, நீ எது வேணா இருந்துட்டு போ, நீ சேஷபூதன். நீ அந்த எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமை. அது உகாரத்துல சொல்லப்பட்ட சம்பந்தம். அந்த அகார வாச்சியன் எம்பெருமான் நாராயணன் தான் உனக்கு தலைவன் சேஷி. இது பிரணவத்துல சொல்லப்பட்ட அர்த்தம். இந்த பிரகிருதியில் இவன் கட்டுண்டு இருக்கான். பிரகிருதே பரனாய், இந்த பிரகிருதியில் இவன் கட்டுண்டு இருப்பதாலே சில மயக்குகள் ஏற்படுகிறது. வணங்கும் துறைகள் பலபலவாக்கி பிணங்கும் சமயம் பலபலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய். எம்பெருமானே, நேர திருவரங்கநாதா, அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பராயில் பொறியல்வால் நரகமெல்லாம் புல்லெழுந்தொழியும் என்றே சினத்தினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். அறம் சுவராய் நின்ற அந்த எம்பெருமானை விட்டுட்டு புறம் சுவரோட்டை பாடம் இதுக்கு விழுந்து கிடக்கிறீரே, புல்கவ கிடைக்கின்றீரே, நாய்கவ கிடைக்கின்றீரே, இப்படிலாம் ஆழ்வார் கதறார். அந்த அகார வாச்சியன் அங்க படுத்துட்டு இருக்கிற அரங்கன். இது தொண்டடிப்பொடி ஆழ்வாருடைய பட்சம். அதனால எல்லாருக்குமே அவன்தான் சேஷியா இருக்கான். இது இயல்பா உள்ளது. இது யாரும் புதுசா வளர்த்துக்கல. உங்களுக்கு ஒரு பாகவத சம்பந்தம் கிடைக்கிறது, உங்களை திருத்தி பணிகொள்கிறான். இந்த சம்பந்தம் என்னைக்குமே உண்டு. அந்த சம்பந்தத்தை உங்களுக்கு அந்த ஆச்சாரியன், அந்த பாகவதன், அந்த பக்தன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஒரு பெரிய ஒரு வணிகன் இருந்தான். அவன் கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவன். நேர மனைவிட்ட போறான். அப்பதான் மனைவி 6 மாசம் கர்ப்பமா இருக்கா. இந்த மாதிரி நான் கடல் கடந்து வியாபாரம் செய்ய போறேன்னு சொல்றான். பெரியார்கள்லாம் கூப்பிடுறா. பெரியவர்லாம், இல்லப்பா, அடுத்த மாசம் சீமந்தோன முகூர்த்தம் இருக்கு, வடகாப்பு வைக்க போறோம், முடிச்சுட்டு போங்கிற. அந்த பெண்ணுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இருந்தாலும் வடகாப்பு ஆச்சு, பெற்றோரிடம் ஆசை பெற்றுக் கொண்டு செஞ்சுட்டான். கடல் கடந்து போயிட்டே இருக்கான். வருஷம் 20 வருஷம் தாண்டி போயிடுத்து. இன்னும் குழந்தை முகத்தை அவன் பார்க்கல. பெரிய வியாபாரி புறப்பட்டுட்டான். அரபு தேசம் தாண்டி போயிட்டான். கடல் கடந்து வியாபாரத்துக்கு போயிட்டே இருக்கான். வியாபாரத்துல ருச்சி வந்துருத்தும், மேலும் மேலும் அவனுக்கு வேலை வந்துருத்தும்.
இந்த இடத்துல வாங்கி இங்க கொள்முதல் பண்ணி அங்க இறக்கி அங்க வியாபாரம் பண்ணி திரும்ப அந்த 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 பணத்தை வச்சுண்டு இப்படியே வியாபாரம் போயிடுது. 22 வருஷம் ஓடி போச்சு. அதுக்குள்ள அந்த அவன் பெரிய வணிகன். அவன் பையன் அவனும் 15 வயசுலயே வியாபாரத்துக்கு வந்துட்டான். அவனும் வியாபாரத்துக்கு அந்த ஒரு பாதி தூரம் போயிருக்கான். இவன் அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்திருக்கான். 2 பேரும் சொந்த ஊர்ல இறங்குறான் கப்பல விட்டு. அப்போ கையில ஒரு பெரிய சரக்கு வந்து இறங்குறது. இது எனக்குத்தான் சொந்தம்னு அவன் சொல்றான். இது எனக்குத்தான் சொந்தம்னு அவன் சொல்றான். அப்போ அங்க ஒரு பெரியவர் வரார். "என்னப்பா, இவனை யாருன்னு நினைச்சேன் அந்த பையன். இவன் தான் உன் மகன்" அப்படின்னு காட்டுறார். காட்டின உடனே 2 பெட்டியும் சேர்ந்துருது. மொத்தமா லாபம் கிடைச்சது. அப்பாவும் பிள்ளையும் கட்டிண்டா. நேரா திருமாலைக்கு புறப்பட்டு போயிட்டா. அதே போலத்தான், "ஏய் நீ எம்பெருமான். இவன் சேஷபூதன். நீ சேஷி. 2 பேரையும் பார்த்துங்கோ" அப்படின்னு ஆச்சாரியன் காட்டி கொடுக்கிறார். பெரிய செல்வம் கிடைச்சிருத்தோம். ஈஸ்வரனுக்கு சந்தோஷம். நமக்கு ஒரு சேதனம் கிடைச்சான்னு. நமக்கு எம்பெருமான் கிடைச்சான் கைங்கரியத்துக்கு. அப்படி சேர்ந்து போவோம். அதுதான் நமக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கிறது ஆச்சாரியன். இயல்பாக நாம் அந்த ஸ்ரீமன் நாராயணுக்கு அனுப்பப்பட்டவர்கள். இது பிரகிருதி சம்பந்தத்தால இந்த சரீரம் வந்துடுதோ, இந்த சரீர சம்பந்தத்தால நாம எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டோம். அதுதான் வணங்கும் துறைகள் பலபலவாக்கி, பிணங்கும் சமயம் பலபலவாக்கி, நின் மூர்த்தி பரப்பி வைத்தார். எல்லாருக்கும் அரங்கனை காட்டல. நாட்டினான் தெய்வமங்கம், நல்லதோர் அருதன்னாலே காட்டினான் திருவரங்கம், உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். நாட்டுல பூரா தெய்வமா நட்டு வச்சுட்டான். மதுரை வீரன்ல ஆரம்பிச்சு, சுழலமாடன்ல ஆரம்பிச்சு, எங்க போனாலும் தெய்வமா இருக்கே. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தெய்வம் இருக்கு. நாட்டினான் தெய்வம் எங்கும், நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். ஆக நமக்கெல்லாம் திருவரங்கம் தான். இந்த நாட்டின தெய்வம் வேண்டாம். நமக்கு திருவரங்கத்துல பெரிய சுவரா நிற்கிறான் எம்பெருமான். நமக்கு அவன்தான் தெய்வம்னு காட்டுறான் தொண்டடி புரியாழ்வார். எப்படி இந்த சம்பந்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அது இந்த பாசுரங்கள்ல உள்ள வார்த்தைகளாலே காட்டப்படுகிறது என்கிறார் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. பிரணவார்த்தம் சங்கிரகீதமாயிற்று. இவ்வாறு இம்மூன்றும் சேர்ந்து பிரணவார்த்தத்தை குறிப்பதாயிற்று. 4ஆம் பாசுரம், 29ஆம் பாசுரம், 5ஆம் பாசுரம், 24ஆம் பாசுரம். இந்த பாசுரங்கள் உள்ள சொற்கள் தான் ஊழி முதல்வன் பற்பனாவன். அந்த 2 சொற்களாலே அகாரமும், உனக்கே என்ற சொல்லாலே உகாரமும், நாம் என்றும் யாம் என்றும் உள்ள சொற்களாலே மகாரமும் சொல்லப்பட்டது. இவ்வாறு இம்மூன்றும் சேர்ந்து பிரணவார்த்தத்தை குறிப்பதாயிற்று என்று சொல்லி தலை கட்டுகிறார். பிரணவார்த்தத்தை தூயோமாய் வந்து நாம் தூயோமாய் வந்தோம் அபிமான பங்கமாய் மற்ற இனங்காமங்கள் மாற்று என்கையாலே நமசில் அர்த்தமும். இப்போ நமஸ் ஓம்ங்கிற பதத்துக்கு சொல்லியாச்சு. ஓம் நமோ நாராயணாய, அப்ப நமக, அதைத்தான் நமசுன்னு சொல்றோம். இப்போ நம பதார்த்தத்தை காண்பிக்க போற. அதுல 5வது பாசுரம், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூயோமாய் வந்து நாம், அது நமசு. ஆக நமக அப்படிங்கிற பதத்துல நான் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, மகான்னு ஒரு பதம் இருக்கு. மகான்னு சொல்லியாச்சுன்னா நான் எனக்கே உரியவன், நான் சுதந்திரங்கிறான். நாட்டுல எல்லாரும் சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணுங்கிறான். எனக்கு வீட்டுல சுதந்திரம் இல்லை. அந்த வார்த்தையை முதல்ல பல்முளைச்சி பேசக்கூடிய குழந்தையிலேருந்து 2 தரம் பல்முளைச்சி, 3ஆம் தரம் பல்முளைச்சி, கடைசியில இருக்கிற பல்லுலாம் போன அந்த வயதான வரைக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு வீட்டுல சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லைங்க. அது மகா, நான் சுதந்திரன். நமகா அதை மறுக்கிறது, நான் சுதந்திரன் அல்லன், நான் பரதந்திரன். யாருமே சுதந்திரம் கிடையாது, எல்லாரும் பரதந்திரால் தான், எல்லாரும் அடிமைகள் தான். இவ்வரிகள் தூயோமாய் வந்து நாம்னு சொல்றார். அடுத்த 16வது பாசுரத்துல தூயோமாய் வந்தோம்னு சொல்றார். 22வது பாசுரத்துல அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய், என் மேல உள்ள அபிமானத்தை விட்டுட்டே எனக்கு ஈஸ்வர அபிமானம் இருக்கு, பிராட்டி அபிமானம் இருக்கு, ஆழ்வார்கள்ட்ட அபிமானம் இருக்கு, ஆச்சாரியர்கள்ட்ட அபிமானம் இருக்கு, பாவதோத்தமர்கள்ட்ட அபிமானம் இருக்கு. எனக்கு அந்த அபிமானம் போடும், என் மேல அபிமானம் வேண்டாம். 29வது பாசுரம், சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து.
மற்றை நங் காமங்கள் மாற்று. எம்பெருமானே, பகவத் விஷயத்துக்கு வரணும், பகவத் உபன்யாசத்தை காதால கேட்கணும், ஆச்சாரியார்கள் தனியனை சேவிக்கணும், பூர்வாச்சாரிய பரம்பரையை வணங்கணும், நாள்தோறும் அவர்களை போற்ற வேண்டும். இந்த மனசை எனக்கு கொடு. மற்றை நம் காமங்கள் மாற்று, வேற விருப்பத்தை மாற்றி கொடு. இப்படி இந்த 4 வாக்கியங்கள், தூயோமாய் வந்து நாம், தூயோமாய் வந்தோம் நாம், அபிமான பங்கமாய், மற்றை நம் காமங்கள் மாற்று என்கிற இந்த 4 சொற்றொடர்களும் நமப்பதார்த்தத்தை சொல்ல வந்தன. ஒரு ஜீவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்கிறான். அப்படி ரட்சித்துக் கொள்கிறான் என்றால் அவன் சுதந்திரன். அப்படி தன்னைத்தானே காத்து கொள்ளும் பொழுது முழுமையாக தன்னை காத்து கொள்ள முடியாமல் அவன் அழிந்து விடுவான். அதனால அவன் எம்பெருமானாலே ரட்சிக்கப்படுவதும், எம்பெருமான் ஒருவரை காக்க வேண்டும் என்று புறப்பட்டால் அவனுக்கு ஒரு பொழுதும் அழிவு கிடையாது. அதே எம்பெருமான் ஒருவனை அழிக்க புறப்பட்டு விட்டால் அவனை யாரும் காப்பாற்றுவர் கிடையாது. தன்னைத்தானே காத்து கொள்ள முடியாமல் திரௌபதி சரணாகதி செய்தாள். தன்னைத்தானே காத்து கொள்ள முடியாமல் கஜேந்திர ஆழ்வான் சரணாகதி செய்தான். பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் அந்த யுத்தத்துக்கு முன்னால சரணாகதி செய்தார்கள். சுக்ரீவன் தன்னை காத்து கொள்ள முடியாமல் ராமனை சரணடைந்தான். விபீஷணன் ராமனிடம் சரணடைந்தான். இப்படி எல்லோருக்கும் அந்த ரட்சகத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த ஜெகத் ரட்சகன், அந்த எம்பெருமான். அவன் அருளால் பெறப்படும் புருஷார்த்தமாகிய பலனில் நான் செய்கிறேன், என் ஓப்பிற்காக செய்கிறேன் என்கிற எண்ணம் தவிர்க்கப்படுவதும் விவரிக்கப்பட்டது. சரி, நான் எம்பெருமானுக்கு இங்க நமகா நமகா போற்றுகிறேன் போற்றுகிறேன் அர்த்தம். அது எப்படி? அதுவும் அந்த புருஷார்த்தம், அந்த பலன்ல அவனுக்கு அக்கறை இருக்கக்கூடாது. எம்பெருமான் பார்த்து என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும். நான் பண்ண கைங்கரியம், இந்த கைங்கரியம் என்னால் செய்யப்பட்டது, நான் செய்கிறேன் என்கிற நினைவும், என்னால் செய்யப்படுகிறது என்கிற நினைவும் அறவே ஒழிய வேண்டும். எம்பெருமான் உகப்புக்காக மட்டும்தான் செய்கிறேன், என் உகப்பிற்காக நான் இதை செய்யவில்லை. ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கைங்கரியமும், நாம் சேவிக்கக்கூடிய ஒவ்வொரு பாசுரங்களும், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களுமே நான் என்ன சேவிக்கிறேன், என்னைய மாதிரி சரியாக யாரும் சேவிக்க முடியாது, அதுக்காக இல்லை. நான் என்ன கைங்கரியம் பண்றேன், என்னைய மாதிரி யாரும் கைங்கரியம் பண்ண முடியாது அப்படின்னு எனக்காக அல்ல, எம்பெருமான் உகக்கட்டும். நான் தாசிய பாவத்தோடு தத்தாச தாசகா, அடியவனுக்கு அடியவனாயிருந்து சேவிக்கிறேன், அடியவனுக்கு அடியவனாயிருந்து கைங்கரியம் பண்றேன். எனக்காக என்று ஒன்று இல்லை. அது எம்பெருமான் திருவுள்ள உகப்புக்கு, பிராட்டி திருவுள்ள உகப்புக்கு, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவுள்ள உகப்புக்கு, அஸ்மத் ஆச்சாரியன் திருவுள்ள உகப்புக்கு, அதற்குத்தான் கைங்கரியம். இதைத்தான் அபிமான பங்கமாய், என் மீது அபிமானம் கிடையாது கண்ணா, உன் மேல அபிமானம், உன்னுடைய அடியவர்கள் மேல அபிமானம், அதற்காகத்தான் அடியன் செய்கிறேன். எனக்கு என்ற ஒன்றும் இல்லை, நீ என்ன கொடுக்கறியோ நான் அதை வாங்கிக்கிறேன். என்னால ஒன்றும் விருப்பப்படவில்லை, இந்த கைங்கரியத்துக்காக நான் ஒன்றும் விரும்பலை, இந்த கைங்கரியத்தை நான் தான் செய்ய நினைவு என்னிடம் கிடையாது. ஆகவே உன் உகப்பிற்காக செய்கிறேன். நீர் திருவுள்ளத்துல உம்ம திருவுள்ளம் குளிரணும், உம்ம திருமுகம் பிரகாசிக்கணும், அதற்காகத்தான் அந்த கைங்கரியம். மற்ற இனங்காமங்கள் மாற்று, அபிமான பங்கமாய், தூயோமாய் வந்த நாம். இந்த சொற்கொடர்கள் நம பதார்த்தத்தை, நமசு அதற்குண்டான அர்த்தத்தை இவ்வாறு விளக்குகிறது. கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணன் என்றும், நாராயணன் மூர்த்தி என்றும், கதிர்மதியம் போல் முகத்தான் இது முதல் பாசனம். நாராயணன் மூர்த்தி 7வது பாசனம். ஓங்கி உலகநந்த உத்தமன் பேர்பாடி 3வது பாசனம் என்று சொல்லுகையாலே நாராயண சப்தார்த்தமும் ஓம் நமோ நாராயணாய, அந்த நாராயண பதார்த்தம், பதம்னு சொன்னா அந்த சொல்லுன்னு அர்த்தம், அர்த்தம்னு சொன்னா பொருள்னு அர்த்தம், அந்த சொல்லுக்குடைய பொருள். அப்ப நாராயண பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டோம். கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணன், நாராயணன் மூர்த்தியை பாடவும், ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. இந்த சொற்றொடர்கள் எல்லாம்
நாராயண பதத்துக்கு அர்த்தமாக அமைந்தன. அது எவ்வாறு? ஆண்டாள் காமிச்சு கொடுத்திருக்கா. திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடுறார். உலகை ஏடியால் இழந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே. அந்த உலகத்தை ரெண்டடியால் இழந்தான் எம்பெருமான். அந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமேங்கிற அப்பேற்பட்ட அந்த நாராயண சப்தார்த்தம். இந்த உலகத்தை உண்டாக்கினவன் மட்டும் நாராயணன் அல்ல, இந்த உலகத்தை தனது ஈரடியால் நடந்தவன். உலகத்தை உண்டு உமிழ்ந்து கடந்து நடந்து கிடந்து இருந்து எல்லாம் செய்யக்கூடியவன் தான் பரம்பொருள். அவன் ஸ்ரீமன் நாராயணன். இதை கதிர்வதியம் போல் முகத்தான் நாராயணன். தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி அப்படிங்கிற அந்த நித்தியம் அந்த ஸ்லோகத்தை சொல்றோம். நாராயணோ அந்த நாராயணன். நாராயணன் மூர்த்தி இப்படி நடந்தான் என்று நாராயண சப்தத்தை ஆண்டால் இந்த 5 வரிகள் மூலம் நம்ம காட்டி கொடுக்கிறான். இப்போ நாராயண பதம் ஆகி போச்சு. நாராயணாய அங்க ஒரு ஆய பதம் இருக்கு. அப்ப ஓம் நமக நாராயண ஆய, அந்த ஆயங்கிறது அதுல சேர்ந்து இருக்கு. 4ஆம் வேற்றுமை உருவு நாராயணாய அந்த நாராயண பதத்தோட சேர்ந்து இருக்கு. அந்த ஆய பதத்தை காமிக்கணும் இல்லையோ, அது சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து அந்த பாசுரத்துல உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாச்செய்வோம். இந்த ஆய என்னங்கிறது அதுக்கு சதுர்த்தின்னு பேரு ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ஓம்ல ஒரு ஆ சொன்னேன், அகார வாச்சியம் நாராயணன்னு சொன்னேன். அங்க அந்த ஆய பதம் மறைஞ்சி இருக்கு, வெறுமன நாராயணன்னு இருக்கு. ஆனா அங்கேயும் அந்த எம்பெருமான் ஒருவனுக்கு அடிமை செய்கிறோம். அந்த ஆய மறைஞ்சி இருக்கு. இந்த கடைசியா சொன்ன நாராயணாய, இங்க சொன்ன நாராயணன். அப்ப அந்த ஓம் பிரணவம் அதுக்குள்ள அந்த அகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வாச்சியம் நாராயணன் தான். அந்த எழுத்தாலே காண்பிக்கப்பட்ட பொருள் நாராயணன் தான். அங்கேயும் நாராயணாயன்னு வச்சுக்கோ. எப்படி இங்க நாராயணாயன்னு பதம் இருக்கும், நமோ நாராயணாயன்னு இங்க எப்படி இருக்கும், அதே போல ஓம்ங்கிற பிரணவத்துக்குள்ளே சொல்லப்பட்ட முதல் எழுத்து ஆங்கிற எழுத்து, அந்த எழுத்துக்கும் சேர்ந்து ஆய பதத்தை சேர்த்துக்கொள். இங்க வெளிப்படையா இருக்கு, அங்க மறைஞ்சு இருக்கு. அந்த ஆய பதார்த்தத்துக்கு அர்த்தம்தான் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு ஒற்றுமை யாவோம் உனக்கே நாமாச்செய்வோம். இது சதுர்த்தி கைங்கரிய பிரார்த்தனையை குறிக்கிறது. கைங்கரியம் வந்தேரி என்று ஸ்வரூப பிரயுக்தம் பிரார்த்தித்தே பெற வேணும். திருவடிதான் கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெற்றார் ஸ்ரீராமபிரான்ட்டு. கைங்கரிய மன்றத்துக்குனே திருவடி, கைங்கரிய மன்றத்துக்குனே இளைய பெருமாள். அர்ஜுனா, நாம பஞ்சவடிக்கு வந்தாச்சு, நல்ல இடமா பார்த்து பர்ணசாலையை அமைச்சிரும் அப்படின்னார் இளைய பெருமாளை கூட்டு. பார்த்தான், பதறி போனான், பயந்து போனான். என்ன சுவாமி, பெருமாள் கைங்கரியம் தானே கொடுத்திருக்கார், அதை செய்யக்கூடாதான்னா அந்த சுதந்திரத்தை தூக்கி தலையில வச்சுட்டார். எல்லாம் நல்ல இடமா பார்த்து நீயே பண்ணு அப்படின்னு. அப்ப பார்த்தான் இளைய பெருமாள், கிரியதாமிதி மாம்பத, ராமா மொத்த சுதந்திரத்தையும் தலையில வைக்காத, பாரத்தை தாங்க முடியாது. எங்க பர்ணசாமின்னு அந்த இடத்த கையை காட்டு, நீ கையை காட்டு இடத்துல அடியன் கைங்கரியம் பண்றேன்னு சொன்னான். அப்ப ராமன் கையை காமிச்சான், புறப்பட்டு போயிட்டான் சீதையோட. வந்து பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த பர்ணசாலை அமைப்பு. அதுக்குள்ள ஒரு தனி ஒரு அறை, ராமனும் சீதையும் ஏகாந்தத்திலே பேசிக்கொள்ள. அத ராமர் சொல்லல, அவனா விருப்பப்பட்டு செய்தான் லட்சுமணன். பார்த்தான் ராமன், எப்பேற்பட்ட கைங்கரியம். ராமா, தசரதன் போயிட்டான்னு நினைச்சேன், இல்ல, எனக்கு இன்னும் அப்பா இருக்க, ஒவ்வொன்னையும் பார்த்து செய்ய அந்த அப்பா ஸ்தானத்துல நீ இருக்கேன்னா. ஒரு பரமாத்மா இந்த ஜீவாத்மாவான அந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவன அப்பாங்கிறான். அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியத்தை கொடு. கைங்கரிய பிரார்த்தனை, கைங்கரியம் சொரூப பிரயுக்தம் வந்தேரி என்ற. நான் இன்னைக்கு புதுசா படிச்சுட்டேன், இதெல்லாம் நாளைக்கு போய் கோயிலுக்கு கைங்கரியம் பண்ண போறேன் இல்ல, நீ ஏற்கனவே கைங்கரிய சொரூப பிரயுக்தம் தான்.
உனக்கு கைங்கரியங்கிறது உன்னோட ஒட்டி கொண்டு பிறந்தது. எப்ப நீ சேஷபூதன்னு சொல்லிட்டியோ, அவன் எப்ப சேஷின்னு ஆயிட்டானோ, உனக்கு தன்னடைவே அந்த கைங்கரியம் வந்து சேர்ந்தது. அந்த கைங்கரியத்தை நீ பிரார்த்தனையா பிரார்த்திக்கிற. ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன். ஊனாய் பிறப்பும் விதியுடையேன் ஆவேனே. தம்பகமாய் நிற்கும் விதியுடையேன் ஆவேனே. இப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அது எப்படி வேணா இருக்கலாம். அது ஒரு மரமா இருக்கலாம், ஒரு செடியா இருக்கலாம், ஒரு கொடியா இருக்கலாம், ஒரு மீனா இருக்கலாம், ஒரு புழுவாக கூட பிறக்கலாம். அது திவ்ய தேசத்துல பிறக்கணும். எம்பெருமான் இருக்கிற ஸ்தலத்துல பிறக்கணும். அதற்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி இதுல காண்பித்து கொடுக்கப்பட்டது. ஆக இந்த ஆயபதத்தாலே சொல்லப்பட்ட விஷயம் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம். இதுதான் ஆயபதத்துக்கு அர்த்தம். இதை மனசுல வச்சுக்கோ. நல்லா இருக்கும். இப்படி நமோ நாராயணமே என்ன கடவிதிரே உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது என்கையாரே அதில் சர்வவித பந்துத்துவமும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமை யாவோம் உனக்கே நாமாச் செய்வோம் என்கையாரே சதுர்த்தி அர்த்தமும் சங்கிரீதமாயிற்று. இதுதான் திருமந்திர வரணம் என்று தலை கட்டுகிறார் பொன்னடிக்கால் ஜியர் சுவாமி. கறவைகள் பின் சென்று இத்தியாதிகளாலும் செய்யாதன செய்யோம் உன்னை அரித்தித்து வந்தோம் பரிதிரதியாயில் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்றும் நாராயணன் என்றும் புண்ணியம் நாமுடையோம் என்றும் மாயனை மண்ணு வனமுதலை மைந்தர் என்று தொடங்கி தீரில் தூசாகும் என்றும் எங்கள் மேல் சாபம் விழிந்து என்றும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்றும் சொல்லுகையாலே சரம ஸ்லோகார்த்தம் சங்கிரகீதமாயிற்று. இப்ப நேர சரம ஸ்லோகத்துக்கு வந்துட்டார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. இது சரம ஸ்லோகம். அந்த சரம ஸ்லோகத்துக்கு வந்துட்டார். இந்த சரம ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? மோட்ச சாதனமான அனைத்து உபாயங்களையும் முழுவதுமாக கைவிட்டு என் ஒருவனையே சரணமாக பற்றுவாயாக. நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்து மோட்சமளிக்க கடவேன். சோகிக்காதே, வருத்தம் கொள்ளாதே என்கிறான் கீதாச்சாரியனான ஜெகத்குருவான அந்த கண்ணபிரான். அப்ப மோட்ச சாதனமான அனைத்து உபாயங்களையும் முழுவதுமாக கைவிட்டு விடு. அதை 29வது பாசுரம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைவோம். கரைவுகள் சென்று பாசுரத்துல ஆண்டாள் பாடின வார்த்தை. அறிவு ஒன்றுமில்லாத ஆய்க்குலம். அப்ப அவள்லாம் முட்டாள்னு அர்த்தமா? அவர்கள்லாம் ஃபூல்னு அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்லை. பெரியவாச்சான் பிள்ளை அதை காமிக்கலை. இந்த உபாயாந்தரங்களான கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அதனை அறியாதவர்கள். அப்போ பிரபத்தி பண்ண தெரியுமா, சரணாகதி பண்ண தெரியுமான்னா அதுவும் தெரியாது. கண்ணனை நாம் பெற்றோம், கண்ணன் நம்மில் ஒருவனாக இருக்கிறான், அந்த அறிவு மட்டும் அவளுக்கு உண்டு. இதை விட வேற வேற எந்த அறிவு வேணும்? நம்மோடு கண்ணன் இருக்கிறான்னு கண்ணனை நேசித்தும் அந்த கண்ணனோடு உறவாடியும் அந்த கண்ணனுக்கு ஊட்டி மகிழ்ந்தும் கண்ணனோடே கலந்து பரிமாறின கோபியர்கள், கோபிகைகள், இப்படி கண்ணனையே பெற்ற அவர்களுக்கு வேற என்ன அறிவு வேண்டும்னு கேட்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம் என்றால் மோட்ச சாதனங்களாகிய கர்ம ஞான பக்தியோகங்களை மேற்கொள்ளாது. சர்வதர்மான் பரித்தஜ்ய, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்தையும் கைவிட்டுட்டோம், எங்களுக்கு கண்ணன் இருக்கான் பார்த்துப்பன். ஆயர்கள் மகிழ்ந்தனரே. ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம்னு சொன்னா தேசுடை பாலகன், அவன் இடப்பிள்ளை, அந்த கண்ணனையே எங்களுக்கு தெரியும். கண்ணனையே பெற்ற எங்களுக்கு வேறு உபாயம் வேண்டாம், கண்ணனே உபாயமாக இருக்கிறான். இதுதான் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம். அதைத்தான் சர்வதர்மான் பரித்தஜ்ய என்கிற பதமானது காட்டப்படுகிறது. செய்யாதன செய்யோம், எங்களுக்கு வேற ஒரு உபாயம் வேண்டாம். நாங்க கர்மயோகிகள் அல்ல, ஞான யோகிகள் அல்ல, பக்தி யோகிகள் அல்ல. எங்களுக்கு வழக்கை இடக்கை தெரியாது, தினந்தோறும் நீராட வேண்டும், எங்களுக்கு அந்த ஆச்சாரமும் தெரியாது. நாங்க ஆச்சாரஹீனர்கள், புத்திஹீனர்கள், கர்மஹீனர்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
ஆனா செய்யாதன செய்யோம். என்ன? கண்ணன் என்னும் கருந்தெய்வம். அந்த தெய்வத்தை தவிர வேறு யாரையுமே பற்ற மாட்டோம். அத இந்த அத இந்த பாசுரத்துல காட்டுறா. "பையத்து வாழ்வீர்கள்." இப்படி சர்வதருமான் பரித்தேஜ்யன்னு எம்பெருமான் விதிக்கிறான். கட்டளையிடுகிறான். அந்த கட்டளையை அவர் அந்த ஆய்க்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபியர்களுக்கு தானாகவே வந்து விட்டது. அதை இங்க காட்டுறார். செய்யாதன செய்யோம். அப்புறம் 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த பாசுரத்துல உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதரு தியாகில் எம்பெருமான் ஒருவனையே உபாயமாக பற்றி அதனால் பாபங்கள் அழிந்து பிறவி அறுத்து அவனுக்கே அடிமை செய்வதையே சிறந்த பலன் சிறந்த பயன். அதுதான் புருஷார்த்தம். புருஷார்த்தங்களுக்குள்ளே வசந்த புருஷார்த்தம் என்ன? கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறது, கைங்கரியத்தை வேண்டுவது, தொண்டினை வேண்டி பெறுவது, தொண்டனாக இருப்பது. அதுதான் புருஷார்த்தத்தோட உண்மையான பலன். அதை உன்னை அரித்தித்து வந்தோம். பறைதரு தியாகில் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய். உன் திருவடியை காமிச்சு கொடுத்துரும், எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த திருவடியே உபாயமாக பற்றி அந்த திருவடி உபயமாக அடைந்து அந்த திருவடிக்கே கைங்கரியம் பண்றோம்ட்ட. இது மாம் ஏகம் சரணம் பிரஜ. அத மாம்னு சொல்லட்டான். மாம்ங்கிறது எளிமையை குறிக்கிறது. உன்னை அரித்தித்து வந்தோம். மாம்ங்கிற சப்தம் எளிமையை குறிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் தூது போனான். அந்த எம்பெருமான் தான் சாரதியாக இருக்கிறான். ஒரு டிரைவர் வேலை, ஓட்டுநர் வேலை தாழ்ந்த வேலை. அந்த ஓட்டுநர் வேலையை மேற்கொண்டான் எம்பெருமான். அதை மாம்ங்கிற சப்தத்துல காட்டுறான். மாம் ஏகம் சரணம் பிரஜ. அந்த அர்த்தம்தான் உன்னை அரித்தித்து வந்தோம் உன் பொற்றாமல் அடியே போற்றும் பொருள்களாய். இப்படி அடிமை செய்வதையே பிரார்த்திக்கிறோம். மாம் ஏகம் சரணம் பிரஜ. அந்த அர்த்தம் காட்டப்பட்டது. எம்பெருமான் ஒருவனையே உபாயமாக பற்றி அதனாலே பாவங்கள் அழிந்து பிறவி அரித்து பேசினார் பிறவி நீத்தார் பேரொருளாளன் பெருமை பேசி பேசி. நமக்கெல்லாம் பெரிய லாபம் என்ன? இது நாம இதுல 34 பேர் இருக்கோம். இப்போ இந்த 34 பேரும் தாண்டி எத்தனையோ இந்த குரூப்ல இப்ப அத்தனை பேரும் இந்த 7 மணிக்கு சேர்ந்து இப்ப மணி 8 மணி ஆயிடுத்து. 1 மணி நேரமா நம்ம இங்க இருக்கமே. நமக்கு என்ன பெரிய லாபம்னு கேட்டா உன்னை அரித்தித்து வந்தோம். அது ஒரு லாபம். உன் பொற்றாமல் அடியே போற்றும் பெருகேளாய். பெரிய லாபம் எம்பெருமானை நினைத்துக் கொண்டிருப்பது, அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது. இது நமக்கு பெரிய லாபம். பெரிய நஷ்டம் என்ன? அவனை நாம் மறப்பது. ஆக நினைச்சா லாபம், மறந்தா நஷ்டம். நம்ம அந்த லாபத்தை தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். 1 மணி நேரமா பண்ணிட்டு இருக்கோம். ஆக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமை செய்ய வேண்டும். இப்படி எம்பெருமான் கதையை கேட்க கேட்கத்தான், எம்பெருமான் குணத்தை அனுபவிக்கத்தான் அதுல வரக்கூடிய கண்ணீர், அதை எம்பெருமான் சங்கல்பத்திலே கொண்டு உனது பாவத்தை முழுமையாக அறுத்து எரிகிறான். பாவங்கள் அழிய பெற்றால் பிறவி கழியப் பெறும். ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம் யோவேத்தி தத்வதா. ஏ அர்ஜுனா, எவன் ஒருவன் என்னை முழுமையாக அறிந்து கொண்டு என்னுடைய அவதாரத்தையும் அந்த அவதாரத்திலே நான் செய்த தேஷ்டிதங்களையும் எண்ணி எண்ணி எவன் மனம் உருகிறானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் அழியப்பெற்று அவனுடைய பிறவியானது அறுத்து எரியப்படுகிறது. இதை கீதாச்சாரியனே சொல்லியிருக்கான். அதை ஆண்டால் இப்படி காமிச்சு கொடுத்தா அந்த அர்த்தம்தான் மாம் ஏகம் சரணம் பிரஜ. உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதரதியாகில் உன் பொற்றாமல் அடியே போற்றும் பொருள்கேளாய். அடுத்த 10வது பாசுரம். நோற்றுச் சுவர்க்கம் பொய்கின்ற அம்மனாய் மாற்றவும் தாராதோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன். நீ மாம்னு சொல்லிட்டியே, ரொம்ப சுலபமா உன்னை காமிச்சிட்டியே. உன்னோட எளிமையை காமிச்ச கண்ணா, உன் இனிமையை காமிச்ச கண்ணா. மதுரைக்கு வந்த அந்த கூணிட்ட சந்தனம் பூசிண்ட, நேர மாலாக்காரட்ட போய் புஷ்பெல்லாம் வாங்கிண்ட, இப்படி அந்த பக்தாதிகளை தேடி தேடி போறையே கண்ணா. நீ ரொம்ப சுலபனா இருக்கியே கண்ணா. அப்போ நீ சுலபமா இருக்க, ஆனா உன்னால பாபத்தை போக்க முடியுமா? இப்ப சில பேர் ரொம்ப எளிமையா இருப்பா, இனிமையாக பழகுவர்கள்.
நாம அவாட்ட போனா அவளை சுலபமா நாம கிட்டலாம். நமக்கு ஒரு உதவி பண்ணணும்னா அவளுக்கு அந்த உதவி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கணும் இல்லையா? ஒண்ணு அவளுக்கு 4 பெரிய மனுஷால தெரிஞ்சிருக்கணும். அல்லது கையில செல்வம் இருக்கணும். இது 2ம் இல்லாம ரொம்ப எளிமையா இருந்து என்ன பிரயோஜனம்? எளிமையாவும் இருக்கணும். அதே சமயத்துல ஆற்றலும் இருக்கணும். சக்தியும் இருக்கணும். அது யார்ட்ட இருக்கு? எம்பெருமான்ட்ட தான் இருக்கு. நாற்ற துழாய்முடி நாராயணன். பெரிய பெரிய கீழத்த எம்பெருமான் சாத்தின்னு இருக்கான். அங்கேருந்து புறப்பட்டு வரார். தேவப்பெருமாள் பெரிய கீடம் சாத்திண்டு வரார். பாண்டியன் கொண்ட சாத்திண்டு வரார் நம்பெருமாள். செல்வப்பிள்ளைக்கு வைரமுடி. திருப்பதியில் இருக்கிற சீனிவாச பெருமான் திகழமுடையானுக்கு பெரிய கிரீடம். இந்த கீடத்தை சாத்திண்டு ஏன் வராரு அப்படின்னா, நான் தாண்டா அந்த 30 முக்கோடி இருக்க தேவதைகள் ஒவ்வொன்னும் என்ன தெய்வம்னு சொல்லிக்கிறானே, நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் இவாளுக்கு மேல தெய்வம் நான் தான். நான் தான் ஒரு நாயகமா இருக்கேன். நான் தான் தனி நாயகமா இருக்கேன். நான் தான் தெய்வ நாயகமா இருக்கேன். அந்த தெய்வங்களுக்குள்ளே நான் தான் பரதேவதை, அகமேவ பரம் தத்துவம்னு காமிக்கத்தான் பெரிய கீடத்தை எம்பெருமான் சாத்திட்டு வரான். யாரு தலையில உசந்த கீடம் இருக்கோ அவன்தான் பரதேவதை. அவனுக்குத்தான் பரத்துவம் இருக்கு. அவன்தான் எல்லா பாபத்தையும் அழித்து இந்த பிறவியை அறுத்து கொடுக்கக்கூடியவன். அதை நாற்ற துழாய்முடி நாராயணன் அப்படின்னு காட்டுறா. ஆக மாம்னு சொல்றதுக்கு சுலபமா இருந்தாலும் அகம்னு தன்னை சொல்லிக்கணும். அகமேவ பரம் தத்துவம். நான் தான் தேவர்க்கும் தேவனாக இருக்கிறேன். சிரத்தினா இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். அந்த திருவரங்கநாதன் நான் தாண்டா தெய்வம். அது அகங்க சப்தத்தால சொல்லப்பட்டது. அகம் துவா சர்வ பாவேபியோ. அப்போ நாம சென்று பற்றுவதற்கு, கிட்டி அடைவதற்கு சுலபமாகவும் இருக்கணும். அதே சமயத்துல நம்ம பாபத்தை போகக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கணும். அந்த சக்தி இருக்கா? நாற்ற துழாய்முடி நாராயணன் எம்பெருமான் பறந்து பறந்து வரான். வேடவானத்துக்கு மேல வரான். அற்புதமான தைல பெரிய கீடம் இருக்கு. அந்த கீடத்தை பார்த்தா அதுல அந்த திருத்துழாய் வாசனை இருக்கான். அந்த கீடத்துல நாற்ற துழாய்முடி நாராயணன். அப்ப யாரு தலையில கீடம் இருக்கோ, மகுடம் யார்கிட்ட இருக்கோ, மகுட சூடா வதம்ச, அந்த மகுடம் யாரு சூட்டின்னு இருக்கானோ, அந்த மகுடம் யார்கிட்ட இருக்கோ அவன்தான் பரதேவதை. அதைத்தான் அகம்த்வா சர்வ பாபேபியோ அந்த அந்த சப்தம் சொல்றது. அகம் தன்னை சொல்லிக்கிறான். உன்னுடைய பாபங்களை போக்கி உன் பிறவியை அறுத்து எறிகின்ற காலத்திலே நான் அகம். நீ எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே தர்மமாக பற்றுகின்ற காலத்திலே நான் மாம் பற்றுவதற்கு சுலபமா இருக்கிறேன். மாம் என்கிற சொல் எளிமையையும், அகம் என்கிற சொல் உயர்வையும் காட்டுகிறது. ஞாபகம் வச்சு. சரம ஸ்லோகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணன் மாம் என்கையில் தான் சுலபனாக இருப்பதை காட்டித் தருகிறான். அகம் என்கையில் தான் எல்லா பாவங்களையும் போக்க வல்ல பரமாத்மா, பரதேவதை, பரம்பொருள் என்பதை காட்டுகிறான். நாராயணன் என்பதால் அவன் பரத்துவம் காட்டப்படுகிறது. அகம் என்பதன் பொருள் இதிலே தோன்றுகிறது என்று சொல்றார் புனரிக்கால் ஜீயர்ஸ்வர். அடுத்து 28வது பாசுரம். புண்ணியம் யாமுடையோ. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தோம். அந்த பதியத்துல வருது புண்ணியம் யாமுடையோம். புண்ணியம் யாமுடையோம் என்பதனால் சனாதன தர்மமே உருவான கிருஷ்ணன். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் அப்படி இருக்கான் கிருஷ்ணன். தாம் உபாயமாக பற்றியதை ஆயர் சிறுமிகள் கூறுகிறார்கள். மாம் என்பதன் பொருள் தோன்றுகிறது. புண்ணியம் யாமுடையோம். அண்ணா எங்களுக்கு நெய்யே கிடைச்சிட்ட, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இங்க இருக்கிற நெய்யு பால் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ, எங்களோடே இரு, எங்களை விட்டு எங்கேயும் போயிடாது. ஆக அத்தனை கோபியர்களுக்கும், அங்க இருக்கிற அத்தனை பசுமாட்டுக்கும், அங்க இருக்கிற அத்தனை கண்ணுக்குட்டிக்கும், அங்க இருக்கிற மரம் கட்டை கயிறு என்னென்ன உண்டோ எல்லாரையும் அழைத்து கொண்டு அந்த லோகத்துல கொண்டு விட்டுட்டான். இனிமே உங்களுக்கு இந்த பூமியில சம்பந்தம் கிடையாது, நான் சொல்ற லோகத்துல இருங்கோ, மகா பிரளயம் முடிஞ்சு எல்லோரும் பரலோகத்துக்கு வாங்கோன்னு சொல்லி அந்த கண்ணனையே கொண்டு போய் விட்டுட்டான். அதனால அந்த 12 வருஷம் கண்ணனோட இருந்த அத்தனை, கண்ணன் கைப்பட்ட ஒரு கயிறுக்கு கூட மோட்சம் கிடைச்சதுன்னா பாத்துங்கோ. அதுதான் புண்ணியம் யாமுடையோங்கிற. அந்த ஆயசிறுமிகள் செய்த, அவர்கள் செய்த பிரம்மாவாய் இறந்து போதல், இறைச்சியாய் பெற்று போதல், இது நம்பிள்ள காட்டுறார். ஆக பிரம்மான்னு சொல்லிக்கோ, ருத்ரன்னு சொல்லிக்கோ,
இந்திரன்னு சொல்லிக்கோ, வர்ணன்னு சொல்லிக்கோ, ஆதித்யன்னு சொல்லிக்கோ, நீ தேவதைக்கு மேலா இரு, நீ நிறைய அமிர்தமா சாப்பிடு, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் இந்த கோபிகள் செய்த புண்ணியம், இந்த ஆய்ச்சிகள் செய்த புண்ணியம், இந்த இறைச்சிகள் செய்த புண்ணியம் லோகத்துல எந்த தேவதையும் பண்ணல. அதுதான் புண்ணியம் யாமுடையோம். ஆக கிருஷ்ணனையே தர்மமாக, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், அவனையே பற்றுகிறார்கள். அதைத்தான் புண்ணியம் யாமுடையோம் சொல்றோம். இதுக்கு மாம், நான் ரொம்ப பற்றுவதற்கு சுலபன்னு அர்த்தம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாயின் பள்ளிக்கட்டில் கீழே வந்து, அந்த பாசனத்துல எங்கள் மேல் சாபம் இருந்து ஏலோர் எம்பாவம். இப்படி எல்லா பாவங்களையும் போக்கி கொடுத்துட்ட எம்பெருமான், எங்களுக்கு உபாய விரோதி எல்லாம் போயிடுத்தோம். ஆக ஸ்வரூப விரோதியும் எம்பெருமான் போக்கி கொடுத்தான், உபாய விபூதியும் எம்பெருமான் போக்கி கொடுத்தான். எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய், இழிந்து ஏலோர். இப்படி எல்லா பாபங்களையும் போக்கிறேன்னு நீ சொன்ன. அந்த பாபம் என்னன்னா, எம்பெருமானை உபாயமாக பற்றுவதை தடுக்கக்கூடியவை. அந்த தடுக்கக்கூடியவை எல்லாத்தையும் போக்கி கொடுத்தான் அந்த எம்பெருமான். ஆத்மாவிற்கு விரோதி ஸ்வரூபங்களை எம்பெருமானே போக்கி கொடுக்க வேண்டும். என் முயற்சியாலே நான் போக்கிக் கொள்ள முடியாது. நாங்கள் யாரும் எந்த முயற்சியும் பண்ணவில்லை. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அந்த உன்னை பற்றக்கூடிய அந்த உபாய விரோதிகளை எல்லாம், உன்னை அடையணும், உன் நாமாவை சொல்லணும், தினந்தோறும் காலை எழுந்து நாம போகணும். நான் எழுந்து ஆமா, நாளைக்கு 15வது நாள் திருப்பாவை, மார்கழி மாசம் ஆரம்பிச்சு. நான் 15 நாள் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த 15 நாட்கள் என் தடைகளை போக்கி அதிகாலை பொழுதிலே 4 மணிக்கு போய் விஸ்வரூபம் சேவிச்சு, திருவாராதனை சேவிச்சு, திருப்பாவை கோஷ்டியில அன்பயிச்சு, தீர்த்த பிரசாதம் சடாரி எல்லாம் வாங்கிட்டு நான் வந்திருக்கேன். இதுக்கு என் விரோதியை போக்கி கொடுத்தான் எம்பெருமான். ஆக அவன் ஆசைப்பட்டுதான் நம்மளை கூப்பிட்டுருக்கான் திருப்பலி எழுச்சிக்கு. நாம் ஆசைப்பட்டு போற, நம் விரோதியை போக்கி தடுத்து கொடுத்து அவனுக்கு நம்மேல தீராத ஆசை, அவன் நம்மை அழைத்து கொண்டான். அதைத்தான் எங்கள் மேல் சாபம் இருந்தேலோர் எம்பாவாய். நான் 30 நாளும் முழுசா போனேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாது. நாம் 30 நாளும் போறதுக்கு உண்டான தடைகளை போக்கி கொடுத்து நம்மை அழைத்து கொண்டு நம்மை உட்கார வைத்து அவனையே நமக்கு கொடுத்து நம்மை அனுபவிக்கும்படி செய்தான். நம்முடைய விரோதிகளை எல்லாம் போக்கி கொடுத்தான் எம்பெருமான். அடுத்த வரி அங்கன்மா, அடுத்த வரியில பிராப்தி விரோதி ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆத்மஸ்வரூப விரோதி பார்த்திருக்கோம் வார்த்தாமானியில, உபாய விரோதி பார்த்திருக்கோம். அப்புறம் பிராப்த விரோதி, எம்பெருமானை பலமாக அடைவதை தடுப்பவை, அதை எம்பெருமான் போக்கி கொடுக்கிறான். ஸ்வரூப விரோதி எல்லாம் இருக்கு, ஞானம் வேண்டாமா? இன்னைக்கு மார்கழி மாசம் திருப்பாவை, அது ஆண்டாள் பாடினது, மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கிறது. அந்த ஞானம் வேண்டாமா? திருப்பதி எழுத்தி சேவிக்கிறா, ஏதோ சேவிக்கிறா, அப்புறம் பொங்கல் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டா அந்த திருப்பதி எழுத்தி சேவிக்கிறா, திருப்பாவை சேவிக்கிறா, நாள்பாட்டு சேவிப்பா. இன்னைக்கு உங்கள் புலக்கடை, நாளைக்கு எல்லை இனங்கிலேயே அதெல்லாம் தெரியணுமோ? அந்த ஞானத்தையும் எம்பெருமான் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த ஞானத்துக்கு அந்த உண்டான தடைகளை எல்லாம் நீக்கி கொடுக்கிறான். பல விரோதி எம்பெருமானை அறிவு ருச்சி, எல்லா ஞானமும் இருக்கு, எல்லா பாசனமும் தெரியணும், விடாம போகணும், அந்த ருச்சி வேணும் இல்லையா? அந்த ருச்சியை எம்பெருமான் குடிக்கிறான். அந்த ருச்சிக்கு என்னென்ன தடை இருக்கோ அதையெல்லாம் எம்பெருமான் நீக்கி கொடுக்கிறான். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இதுதான் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்பதை விளக்க வந்தவை. வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். வருத்தம் என்பதுதான் சம்சாரம், தீர்ந்தது என்பது கைவல்ய மோட்சம். ஆக வருத்தமும் சம்சாரம், நித்திய சம்சாரம் ஒளிந்தது, என்னை நானே அனுபவித்துக் கொள்ளும் கைவல்யமும் ஒளிந்தது. மகிழ்ந்து, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. கைவல்யம் ஒரு மோட்சம்தான், நாம் அதை அனுபவித்துக் கொள்ள முடியாது. எம்பெருமானுக்கு கைங்கரியம்தான் உயர்ந்த மோட்சம். அந்த மோட்சத்தையும் எம்பெருமான் நமக்கு கொடுக்கிறான். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அதுதான் மாசுச்சகா. சர்வதருமான் பரித்தெஜ்ய என்கிற சொற்றொடரானது அறிவொன்னமில்லாத ஆய்க்குளம் செய்யாதன செய்யோம் உன்னை அரித்தித்து வந்தோம் என்கிற
3 பாசடிகளாலே சொல்லப்பட்டது. மாம் ஏகம் சரணம் பிரஜ என்கிற அர்த்தமானது உன் பொற்றாமனடியே போற்றும் பொல்லுகளாய் உன்னை அரித்தித்து வந்தோம் என்கிற பாசடிகளாலே சொல்லப்பட்டது. அகம்த்வா சர்வபாவேபியோ என்கிற சொற்றொடரானது நாற்றத்துராய்முடி நாராயணன் புண்ணியம் யாமுடையோம் எங்கள் மேல் சாவு சிந்தியலோ எம்பாவாய் என்கிற பாசடியாலே சொல்லப்பட்டது. மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகா வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து என்கிற சொற்றொடராலே இந்த மாசுச்சகா சோகப்படாதே சோகம் நிவர்த்தி ஆகிவிட்டது என்கிற அர்த்தம் சொல்லப்பட்டது. இப்படியாக 28, 2, 25, 29, 10, 28, 22 இந்த பாசுர அடிகளாலே இந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகந்த்வா சர்வபாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகா என்கிற அந்த சரம ஸ்லோகார்த்தம் விளக்கப்படுகிறது என்று அற்புதமாக திருமந்திரம் என்ன, சரம ஸ்லோகம் என்ன, இந்த 2 ரகசியங்களும் இந்த திருப்பாவியல எப்படி சொல்லி விளக்கப்பட்டது என்பதனை ஒரு யோஜனையாக இந்த எம்பெருமானார் தரிசனத்துக்கு ஒரு யோஜனையாக ஒன்னான வானமாமலை ராமாவத ஜீயர் சுவாமி அந்த பொன்னடிக்கால் ஜீயர் நமக்கு ரொம்ப அற்புதமாக ரொம்ப எளிமையாக விளக்கி காட்டியுள்ளார். அதிலிருந்து எடுத்து சில அர்த்தங்களை அடியேன் விண்ணப்பிச்சேன். இதுல உள்ள சில தவறு இருந்தா சமிக்க பிரார்த்திக்கிறேன். மேற்கொண்டு என்ன விஷயங்கிறத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். புனரிக்கா ஜீய திருவிடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீய திருவிடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.